பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 1998ஆம் ஆண்டு ஓசூர் அருகே பாகலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த பாலகிருஷ்ணன் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 108 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் 16 பேரை குற்றவாளிகள் என அறிவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை ஏற்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் பாலகிருஷ்ணன் ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டதால் பாலகிருஷ்ணன் ரெட்டியும் பதவியானது இழக்கப்பட்டது. சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ணன் ரெட்டி உட்பட 16 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் விசாரித்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் கடந்த வாரம் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்றைய தினம் நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது வாசித்தார். அதில் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் இல்லை என்றும் அடையாள அணிவகுப்பு ஏதும் நடத்தவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் விசாரணை நீதிமன்றம் சாட்சிகள் விசாரணை முறையாக மேற்கொள்ளவில்லை எனவும், எனவே வழக்கில் இருந்து பாலகிருஷ்ணன் ரெட்டியை விடுதலை செய்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.